கொஞ்சம் மரட்டையில் என்னென்னா, பெரிய பெரிய கோயில்களில் பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து தயவுசெய்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அங்கேயே பிராகாரத்துலேயே உட்காந்துட்டு இந்த நல்லா எச்ச பண்ணி நக்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதை சாப்பிட்றது இல்லாமல் கையை வேற அந்த தூண்லாம் துடைக்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் வந்து இந்த இந்த ஓவியம் ஸ்கல்ப்சர்ஸு அது எவ்வளோ பாடுபட்டு கட்டியிருக்காங்க. சமீபத்திலே ஒரு இது பேரூர் கோயிலில் போயிருந்தேன். நம்ப முடியாத அளவுக்கு சிற்பங்களும் மதரும் அப்படி செதுக்கியிருக்காங்க. எத்தனை வருடங்களாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஈஸியாக அப்படியே எச்ச பண்ணி சக்கி சாப்பிட்டு அந்த உள்ளாக்காந்து அப்படி கூடாது. தயவுசெய்து பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை நல்ல சாமிக்கு தேங்க் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளி பிராகாரத்தில் கொஞ்சம் அவுட்டர் கையை எங்கே நியராக கையை அலம்ப முடியுமோ அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து அந்த கோவில் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படி ஒரு மாதிரி எச்சல் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணி அது பண்ணக்கூடாது. அது ஒரு சாநியத்தியமான இடம் இல்லையா. அதனால் நல்ல தூரமாக போய் உட்காந்து அதை வந்து நல்ல ஒரு தூக்கி போட்டுக்கணும். கொஞ்சமாக தூக்கி எச்சல் செய்யாமல் சாப்பிட்டு கையை வந்து நீட்டாக அலம்பிட்டு போகணும். அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சீனெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்தியோடு வந்துட்டுருப்பாங்க. சில பேருக்கு வந்து மைண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பயங்கர ருச்சியான சக்கரை பொங்கலும் வெண்பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்தி மார்க்கம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கு தான் டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அந்த பக்திங்கிற ஒரே அந்த நினைப்போடு அவங்க கடவுள்கிட்ட போகணும், அந்த முன்னால் சாமிக்கிட்ட போய் அந்த வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பப்ளிக்கு உதவி செய்யணும். நீட்டாக வெளியில் வந்து உட்காந்து சாப்பிடுங்க தயவுசெய்து. அதுதான் நான் சின்ன ரிக்வெஸ்ட்டு நான் பார்க்குறேன். பல விஷயங்களில் வந்து நம்மளுக்கு என்னமோ அறியாமையாக சில பேர்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தா கூட சொல்லுங்கள், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்டு கையலம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது கீழே சிந்தி அந்த மாதிரிலாம் ரொம்ப நடக்கிறது. தயவுசெய்து நம்ம கோயில்களை நீங்கள் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது, அப்படி இருக்குது. அந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் விபூதியை வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது, சிவன் சொத்து அப்படின்னு அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே கடவுள் மூஞ்சி மேலேயே போடுற மாதிரி வந்து நீங்கள் அந்த இதில் பிராகாரத்தில் பூரா விபூதியில் கீழே விழக்கூடாது இல்லையா. அது பிரசாதம் தானே. அப்படி கீழே போட்டு காலில் மிதித்து கடவுளே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும் எனக்கு. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் ஒரு பேப்பர் கொண்டு போங்க. கோவிலுக்கு போகிறோன்னு தெரியுது, இல்லை போகிறதுக்கு முன்னால் பக்கத்து கடையில் ஒரு பேப்பர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு சின்ன பேப்பரை வாங்கிட்டு அழகாக கொடுக்குற விபூதியை அந்த பேப்பரில் பொதிஞ்சுன்னு வந்து வீட்டில் வந்து அதை இட்டுக்கலாம். டெய்லி நீங்கள் பிரசாதம் மாதிரி சிவான்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு நெத்தியில் இட்டுக்கலாம். அதனால் அங்கேயே பிராகாரத்தில் தயவுசெய்து போடக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் திருந்தினாதான் இந்த கோவில்களை மெயின்டைன் பண்ண முடியும். தயவுசெய்து இந்த சின்ன விஷயங்கள் கூட நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு உண்மையாக பக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு பிக்னிக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிக்னிக் ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். அந்த வெளி வாசலில் வந்து ஜாலியாக இருக்கலாம். அந்த உள்ளே போகிறதுன்றது எப்போ ஒரு கடவுளுக்கு ரொம்ப அந்த பவர் அதிகமாக இருக்கும்னா, இந்த கோடான கோடி மக்கள் உள்ள அந்த பக்திங்கிற ஒரே நினைவோடு உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கடவுளோடது பலன் வந்து நம்மளுக்கு நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். பல சிந்தனைகள், பல ஜோக் அடிச்சுட்டு, பல பாடல்களை பாடிட்டு, இந்த மாதிரிலாம் தமாஷ் பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் வேறு நினைவுகளோட எல்லாம் கோவிலுக்கு செல்லக்கூடாது. அதுக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர். முக்கியமாக ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கோவில்களெல்லாம் பார்த்தா அப்படியே பிக்னிக் ஸ்பாட்டு தான். பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க ஜாலியாக இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஏஜில் புரியாது, ஞானமெல்லாம் இருக்காது, அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் அந்த பிராகாரம் போன என்ட்ரானோன்னே கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சின்ன எண்ணங்கள் ஒரு நம்மளுக்கு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயந்தான் நான் நிறைய சொல்கிறேன். அதனால் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். அன்பே சிவம்.
அன்பை பரப்புவோம். இன்றைக்கி என்னென்னா ஒரு எளிமையான சட்னி நம்ம பண்ணுறோம். இது வந்து சாத்தோட பந்து சாப்பிட்லாம், தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நம்ம உணவே மருந்து கான்செப்டில் வருது. இப்போ வந்து தேங்காய் ரொம்ப முக்கியம் உடலுக்கு. ஒரு மைன்யூட் சத்துக்கள்லாம் அதில் நிறையா கிடைக்கிறது. கருவேப்பிலை கேட்கவே வேண்டாம், ஃபுல் ஆஃப் அயர்ன். இப்போ நம்ம எதுக்கு நெல்லிக்காய் சேர்த்துறோம் அப்படின்னா, எனிதிங் நீங்கள் அயர்ன் சாப்பிடும்போது இந்த கால்சியம் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் அது உங்கள் உடலில் இந்த அயர்ன் வந்து சேரும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சின்ன இஞ்சி துண்டு, அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் சில்லரில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 நாள் கூட இருக்கும். அது நீங்கள் சுடு சாத்தோட நெய் போட்டு நல்லா ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை சட்னி ஃப்ரெஷ்ஷாக இப்போ வதக்கி பொடி பண்ணுறது, வதக்கி வந்து துவையல் பண்ணுறது, அதோட சத்தெல்லாம் வேறு. ஆனால் இது ஃப்ரெஷ் தேங்காய், ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய், இஞ்சி, உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி சாத்தில் நிறைய நல்ல கருவேப்பிலை சாதம் சாப்பிடுங்க. நெய் போட்டு ஹேர் லாஸுக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது. அப்புறம் எந்த வியாதியுமே வராமல் அனீமிக்காக இருக்கிறவா எல்லாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். நல்ல ஒரு 7 days டெய்லி கருவேப்பிலை சட்னி நல்ல நெல்லிக்காயோட போட்டு ஒரு நெல்லிக்காய் போதுன்னா போகிறோம். உங்கள் புளிப்போட டேஸ்ட்டு பற்றி புளிக்கு பதிலாக நம்ம இது புளியோட இது சத்து வந்து வேறு. ஆனால் நெல்லிக்காயோடது ஹெவன்லி. ரொம்ப வந்து நெல்லிக்காய் ரொம்ப சத்தான ஒரு இது. ஃபுல் சி விட்டமின், சீப்பஸ்ட்டு ஃபார்மில். நம்ம எத்தனை கால்சியம் டேப்லெட் அனாவசியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லி தயவுசெய்து இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் உணவுக்கு உணவும் ஆகிடும். இந்த பண்ணுற செலவுக்கு உணவையும் சாப்பிட்றலாம். அதே மாதிரி உங்களுக்கு உடலுக்கு சத்தும் கிடைக்கும். வெறும் கருவேப்பிலை சட்னி பண்ணுறதை விட இந்த நெல்லிக்காய் சேர்த்து பண்ணும்போது பல கோடி நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி செஞ்சு இதை வந்து நெல்லிக்காயை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். ஸ்டார்டர்ஸ்க்கு சொல்கிறேன். அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். தேங்காயை வந்து இந்த மாதிரி பத்தை போட்டு சில்லரில் வச்சுட்டிங்கன்னா டக்குனு அப்பப்போ தேங்காயை வந்து உடச்சி அதை துருவி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் அவசரமாக பிஸியாக இருக்கிறவா இந்த மாதிரி நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு வரணும் சில்லரில். அது கெடவும் கெடாது. அந்த ஒரு தேங்காய் வந்தோடனே பத்தை போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் டக்குன்னு வேணுங்கிறது சட்னி அரைக்கவோ, சாம்பாருக்கு அரைச்சி விடுவோ, கூட்டுக்கோ அப்படியே எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அளவாக அரைச்சிக்கோங்க. காரம் வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ ஒரு பச்சை மிளகாய் வச்சாச்சு. கொஞ்சம் உப்பு, அப்புறம் உப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெருங்காயம் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பீஸ் இதெல்லாம் வச்சு அரைச்சி கொஞ்சமாக கொஞ்சம் பெரிய கருவேப்பிலைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் விரல் படாமல் வச்சுருந்திங்கன்னா 2-3 நாள் கீப் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதனால் இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டு ஒரு 7 நாள் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ஹேர் லாஸ்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நம்மளோட உணவு தான் மருந்து. அதனால் இந்த மாதிரி எடுத்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன். அரைச்ச அப்புறம் உங்களுக்கு அது காமிக்கிறேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல் கலரில் கிடச்சிட்டு பார்த்தீங்களா? பியூர் க்ரீன். இந்த மாதிரி இயற்கை கலர் வச்சு தான் முன்னைய காலத்து அஜந்தா எல்லோரா பெயிண்டிங்கெல்லாம் பழைய சமணர்கள்லாம் பண்ணாங்க. அதுதான் பீட்ரூட்டு, அது நேச்சுரலாக காய்கறி இலைகள் இதெல்லாம் வச்சு தான் பெயிண்ட் பண்ணாங்க பழைய ஓவியங்கள்லாம். இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர் இருக்குது. பார்த்தாலே சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையை தூண்டுறது. அந்த மாதிரி எப்போவுமே மவுத் வாட்டரிங் இதை ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக ஜீரணமாயிடும். ஓகேயா? சரி, இதை சாப்பிட்டு நல்லா சாதம் போட்டு சுட சுட அதில் நல்லா இதை போட்டு அப்புறம் வந்து நெய்யை நல்லா உருக்கின நெய்யை விட்டு நல்லா சாப்பிடுங்க. ஒரு நேரம் நல்லா சாப்பிடுங்க, மற்ற 2 நேரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் மட்டும் நல்லா சாப்பிடுங்க, ஈவினிங்கில் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஒரு நேரமாவது நம்மளோடது அன்னகோஷம், நம்மளோட அன்னத்தினால் ஆனது. ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நல்ல உடல் பயிற்சியும் கொஞ்சம் பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்.
பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. ஓகேயா? தேங்க்யூ.